ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம் நிஷாந்த் எலைட் ஹோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கிச்சன் கிளீனிங் அப்புறம் மாடியில் நான் என்னென்ன விதைகள் போட்டேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா விதைகளையும் நான் ஒரே நாள் போடலை. முதல் நாள் பார்த்தீங்கன்னா அவரை, கொத்தவரை, அதுக்கப்புறம் வெண்டை, இந்த 3 விதைகளை மட்டும் போட்டு விட்டுட்டு கீழே இறங்கிட்டேன். ஒரு 3 நாள் கழித்து போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விதைகள் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து ஒரு சில விதைகள் வந்து முளைக்காமல் கூட போயிடலான்றதுக்காக. பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா செடி வந்து இருக்கிறதெல்லாம் ஒரு 3 செடி இல்லை 4 செடி மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறணும். இந்த பாவக்காய் செடி பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் திரும்பவும் பிஞ்சு வச்சிருக்கு. சரி, எடுக்க மனசு இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன். இது வந்து வேற ஒரு நாள் முள்ளங்கி விதையை வந்து தூவி விட்டுருந்தேன். ஒரு 2 தொட்டியில் முள்ளங்கி விதை போட்டிருக்கேன். கீரை விதைகள் பார்த்தீங்கன்னா சிறுகீரை, பாலக்கீரை 2 விதைகளை வாங்கிட்டு வந்திருந்தேன். சிறுகீரை 2 தொட்டியிலையும் பாலக்கீரை 2 தொட்டியிலையும் போட்டு விட்டேன். கீரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு தொட்டி இருந்தாலே போதும், ரொம்ப ஆழமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இதில் வந்து நான் அந்த கேனில் கட் பண்ண மேலே டாப் இருந்தது இல்லைங்களா, அதுலேயே நான் வந்து கீரை விதைகளை தூவி விட்டுட்டேன். இது வந்து இன்னொரு நாள் போட்ட விதைகள். இது பார்த்தீங்கன்னா கொடி விதைகளை வந்து ஊனி விட்டுருக்கேன். இது வந்து பீர்க்கங்காய். கொடி விதைகளுக்கு வந்து தொட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லது. இது பார்த்தீங்கன்னா சொர விதையும் ஒரு 5-6 இருந்தது, அதையும் வந்து ஊனி விட்டுட்டேன். இது வந்து குயில் நினைக்கிறேன், அழகா வந்து உக்காந்துருக்கு. ஈவினிங் டைமை விட மார்னிங் டைம்ல இன்னும் நிறைய பேர்ட்ஸ் வரும். இது வந்து பொடலை விதை. இதுவும் ஒரு 4-5 வாங்கிட்டு வந்தேன், அதையும் ஊனி விட்டுடலாம். இப்போ 3 வகையான கொடி விதைகள் வந்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வரேன் இல்லைங்களா, அதில் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சு ஊனி விட்டுருவேன். அது வந்து வெங்காயத்தாளெல்லாம் நம்ம கட் பண்ணி சட்னி அரைச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நான் வந்து இந்த மாதிரி ஊனி விட்டுடுவேன். கார்டன்ல எப்படி வேற நாள்ல போட்ட விதைகளை எல்லாம் கோர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுத்தனோ அதே மாதிரி தான் இந்த கிச்சன் கிளீனிங்கும். ஒரே நாள்ல நான் வந்து செய்யல. ஏன்னா கிச்சனை வந்து ஒரே நாள்ல கிளீன் பண்றதுன்றது ரொம்ப சிரமமான வேலை. அதனால நான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஏதாவது டைம் இருக்கும்போது ஒரு செல்ஃபா எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் செஞ்ச வேலைகளை மொத்தமா சேர்த்து தான் உங்களுக்கு கிச்சன் கிளீனிங் வீடியோவா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கிச்சனுன்னு எடுத்துக்கிட்டா ஒரே நாளில் தான் க்ளீன் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ரொம்ப ஒரு நாளெல்லாம் ஃபுல்லாக அதுக்கே செஞ்சாலும் நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஆகிடுது. அதனால நான் இப்போ வந்து அந்த கிச்சன் கிளீனிங் ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஈஸியாக்கிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது சமைக்கிற நேரத்திலேயே ஒவ்வொரு செல்ஃபாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி செல்ஃபு, மேலே செல்ஃபு, கீழே செல்ஃபு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கிற நேரத்திலேயே ஒவ்வொரு நாளாக முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லீவ் நாள் எடுத்துக்கிட்டோம்னா மேலே டைல்ஸ்ல இருந்து வெளிப்புறமா கபோர்டு எல்லாமே தொடச்சி விட்டுட்டோம்னா கம்ப்ளீட்டா வந்து கிச்சன் ஒர்க் வந்து முடிஞ்சிருது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செல்ஃபா கிளீன் பண்றதுக்கு வந்து 1 வீக் ஆகுது. ஏன்னா நம்ம டைம் இருக்கும் போது ஒவ்வொரு செல்ஃபா எடுத்து கிளீன் பண்றோம், கீழே மேலே எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த வெளிப்புறமா எல்லாத்தையும் தொடச்சி விடுறதுக்கும், டைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கும், அந்த சிம்மினி எல்லாம் கிளீன் பண்றதுக்கும் சரியா போகுது. ஒரு முறை கிச்சனை கிளீன் பண்ணும் போது நமக்கு ஒரு மாதிரி ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கார்னர்ல இருந்த அந்த கப் அண்ட் சாசர் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்கா இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா நான் அந்த ட்ரேஸ்ல வந்து அந்த கப் அண்ட் சாசரை அடுக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நமக்கு தேவையானப்ப அந்த ட்ரேவை எடுத்தோம்னா நம்ம ஈஸியா வந்து நம்ம எடுத்துக்கலாம். கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம்தான். நம்ம வேலையை ரொம்ப சுலபமாக ஈஸியாக எந்த டென்ஷனும் இல்லாமல் செய்யறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி எல்லா பொருளுமே வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
மேக்ஸிமம் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த கபோர்டில் தான் வச்சிருப்பேன். இந்த டப்பர்வேர் பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினது. 40 வந்து வாங்கினா ஆஃபர் கிடைச்சது. அதில் நான் 20 அவங்க 20 எடுத்துக்கிட்டாங்க. இது வாங்கி 6 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்கு. மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து இடமும் நிறைய ஆக்குப்பை பண்ணாமல் சூப்பராக இருக்கு. எல்லாமே நான் ஒவ்வொரு முறையும் காலியாகும் போது வாஷ் பண்ணி தான் எடுத்து வைப்பேன் பாக்ஸு. அதனால் இப்போ ஜஸ்ட்டு வந்து வைப் பண்ணி மட்டும் வச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போ மேலே எல்லாமே முடிஞ்சது. இப்போ கீழே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷீட் போட்டிருக்கேன். இந்த உள்ளே க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம். அதனால் நான் வந்து வேக்கம் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா போட்டோன்னா நம்ம பொருள் வச்சோன்னா அதெல்லாம் நகர்றதே கிடையாது, அப்படியே இருக்கு. ஆனால் அந்த ஷீட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு. 450ன்னு ஒரு ரோல் வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே 2 செல்ஃபுக்கும் கீழே 2 செல்ஃபுக்கு தான் வந்துச்சு. இது வந்து ஒரு லீவ் நாளில் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்த வீடியோ. இப்போ முதல்ல கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே நான் வந்து எடுத்து வெளியே வச்சிடுறேன். வச்சுட்டு ஃபுல்லாக மேலே இருந்து கீழே வரைக்கும் அவுட் சைடு மட்டும் இப்போ க்ளீன் பண்ணால் போதும். நம்ம உள்ளே இருக்கிற செல்ஃப் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒன்றுன்ற மாதிரி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. மேலே இந்த கபோர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் போட்டு விட்டோம்னா அந்த ஆயில் எல்லாம் படிகிறது வந்து நியூஸ் பேப்பரில் படிஞ்சிரும். கீழே கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் வந்து ஒவ்வொரு முறையும் க்ளீன் பண்ணிட்டு நியூஸ் பேப்பரை போட்டு விட்டுருவேன். இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல வாங்கினது தான். ஜஸ்ட் 250 அப்படின்ட்டு தான் வாங்கினேன். இது வந்து எனக்கு இந்த மேலே கபோர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நமக்கு கிச்சன்ல இருக்கிற பெரிய ரிஸ்கான வேலை என்னன்னா இந்த சிம்னி கிளீன் பண்றதும், அதுக்கப்புறம் அந்த எக்ஸாஸ்டர் ஃபேன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்து ஆயில் லீக் ஆகும். அந்த இடம் கிளீன் பண்றது தான் எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதுவும் இல்லாம எங்க கபோர்டு பாத்தீங்கன்னா இந்த பா டைப்ல போட்டு இருக்கிறதுனால அந்த இடம் எட்டவே எட்டாது. ரொம்ப சிரமப்பட்டு துடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஸ்டூல் எல்லாம் போட்டு மேலே ஏறி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால என்னால் வீடியோ கூட சரியாக எடுக்க முடியல. அவ்வளோதான். இப்போ மேலே வந்து எல்லாமே தொடச்சி விட்டுட்டு பழைய மாதிரி நியூஸ் பேப்பரை போட்டு விட்டுட்டோம்னா அடுத்த முறை க்ளீன் பண்ணுற போது நமக்கு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு திரும்ப இதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இங்கே மேலே துடைச்சி முடிச்சாலே 50% ஒர்க்கு வந்து எனக்கு முடிஞ்ச ஒரு திருப்தி கிடைக்கும். அடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய இடம் வந்து சிம்மினி. இதை நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம கையெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எட்டாது. மேலே கீழே எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். அவ்வளோதான். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்கிற டைல்ஸு, கவுண்டர் டாப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கபோர்டு தொடச்சி விட வேண்டியது தான். இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில் காக்கா ஸ்டோரி தான் நான் சொல்ல போறேன். ஒருத்தர் வந்து ஒரு காக்கா வளர்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அது வந்து அந்த காக்காக்கு வால்நட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அதுக்கு வால்நட் போட்டு வளர்த்திருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வால்நட்டை உரிச்சு போடாம ஓட்டோட அப்படியே கொடுத்திருக்கிறாரு. இந்த காக்கா அதை ரொம்ப ட்ரை பண்ணி உடைக்க ட்ரை பண்ணிருக்கு. ஆனா வந்து அதால உடைக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த வால்நட்டை எடுத்துட்டு போய் ரோட்ல போட்டிருக்கு. அப்படி போடும்போது வண்டி எல்லாம் போகும்போது அந்த வால்நட் உடைஞ்சிருக்கு. ஆனா அதால போயிட்டு வண்டி எல்லாம் வந்துட்டே இருக்கிறதுனால அதால அந்த பருப்பு உடைஞ்ச உடனே போய் எடுத்து சாப்பிட முடியாம பார்த்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய நாள் ட்ரை பண்ணி கவனிச்சு ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா அதே மாதிரி வால்நட்டை எடுத்துட்டு போய் ரோட்ல போட்டுட்டு வெயிட் பண்ணுது. பருப்பும் உடைஞ்சிருது. ஆனா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சிக்னல் போட்ட உடனே வண்டி எல்லாம் நின்ன உடனே அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நோட் பண்ணதுனால இந்த லைட் எரிஞ்சா இந்த வண்டி எல்லாம் நிக்கும்னு அந்த டைம்ல கரெக்டா போயிட்டு அந்த வால்நட்டை எடுத்துட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்குது.
இந்த சிம்மினியோட வலை இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா, பேக்கிங் சோடாவை தூவி விட்டுட்டு நல்லா அது மேலே, அதுக்கப்புறம் நம்ம எதை யூஸ் பண்றோமோ அந்த சோப் ஆயில் வந்து அது மேல நல்லா ஒரு 2 மூடி ஊத்தி விட்டுட்டு, வினிகர் அது மேல நல்லா ஊத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர்ல போட்டு நல்லா ஊற வச்சிருவேன். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இது வந்து வாஷ் ஆயிரும். அந்த ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இறங்கி இருக்கும். இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு செய்யணும்னா அது கஷ்டமா இருக்கு, நம்மளால முடியாத எப்பயாவது போதுன்னா அந்த வேலையை நம்மளால செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்காம, இது வேற எந்த வகையில செஞ்சா நம்மளால இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்மளால அந்த வேலையை செய்ய முடியும். எப்பவுமே ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம தேடி எடுக்கிறது தான் நம்மளோட டேலண்டே இருக்கு. ஸோ அந்த காக்கா மாதிரி நம்மளும் புத்திசாலித்தனமாக யோசிச்சு நம்மளால முடியாதுன்னு நினைக்காம வேற வழி என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு செய்ய முயற்சி எடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கீழே வந்து இந்த கபோர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடச்சி விட்டுட்டோம்னா நம்மளோட கிச்சன் வேலை வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. மாப் மட்டும் நான் போடல, நாளைக்கு வந்து டைனிங் ஹால் எல்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் மொத்தமாக மாப் போட்டு விட்டுருவேன். அவ்வளோதான். இப்போ ஃப்ரிட்ஜு சிம்னி எல்லாத்தையும் தொடச்சி விட்டோம்னா நம்ம கிச்சன் வேலை முடிஞ்சிருது. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை சொல்ல கன்சிடர் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.